ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஏஜே. நம்ம இன்னைக்கு மகாவிஷ்ணு ஸ்கூல்ல போயிட்டு இந்த மாதிரி மதத்தை பத்தி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விவாதம் பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்த மிஸ்டர் ஜிக்கும் ஒரு சேனல்ல போட்டுருக்காரு. இது ரெண்டு பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னா, மகாவிஷ்ணு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பேசினாரா அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் ஆரம்பிச்சிருக்காரு. என்னன்னா, பாவம் புண்ணியத்தை பொறுத்துதான் கடவுள் இந்த ஜென்மத்துல நீங்க நல்லவனாவோ இல்ல கெட்டவனாவோ இல்ல பணக்காரனாவோ இல்ல ஏழையாவோ இல்ல மாற்றத்தினாவோ உங்களை படைச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட கடவுள் கருணை உள்ளம் கொண்டவரா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கிறாரு. அப்படி ஆரம்பிக்கும் போது அவர் நித்தியாச்சு. அவர் ஃபுல்லா பேசி முடிக்கல. அவர் ஸ்பீச் ஃபுல்லா பேசி முடிக்கல. அதுக்குள்ளே நித்தியாச்சு. நித்தி நீ பேசலாம் தப்பு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோ ஃபுல்லா பரவி இன்னைக்கு அது விவாதமா கொண்டு நின்று இருக்கு. அதேதான் மிஸ்டர் ஜேகாவும் பண்ணிக்கிறாரு. மிஸ்டர் ஜேகாவை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர் அந்த ஆசிரியர்கிட்ட அந்த விஷ்ணு இப்ப கேட்கிறாரு, நீ சிஓக்கு மேல அறிவு பெற்றவரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அது வரைக்கும் தான் அவர் காட்டுறாரு அந்த வீடியோல. அவர் போட்டுற கண்டென்ட் அந்த வீடியோல. அதுக்கப்புறம் காட்டல. ஏன் சொல்றேன்னா, மகாவிஷ்ணு அந்த கடைசி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேஸ்புக்ல கூட இருக்கு. என்னன்னா, கடைசியா சொல்லியிருப்பாரு, நிறைய விஷயம் சொல்லிட்டு கடைசியா ஆசிரியர்கிட்டயே சொல்லியிருப்பாரு, நீங்க நாயன்மார்களை பத்தி தெரிஞ்சுக்கங்க, ஆழ்வார்களை பத்தி தெரிஞ்சுக்கங்க, 63 ஆயக்கலைகளை பத்தி தெரிஞ்சுக்கங்க, திருமூலரை பத்தி தெரிஞ்சுக்கங்க, வள்ளலாரை பத்தி தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாரு. சோ இதையே அவர் காட்டல. மிஸ்டேக்க ஏன் காட்டலன்னா, அவருக்கு கண்டென்ட் அதுல இல்ல. அவர் சொல்ல போற விஷயம் அதுல போச்சுன்னா அவர் சொல்ல போற விஷயம் யாரும் கேட்க மாட்டாங்க. அதான் அதோ நித்திட்டாரு. நான் கேக்குறேன், மிஸ்டர் ஜெக்கனா, நீங்க எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து சொல்லக்கூடிய ஆளு, இந்த வீடியோ ஃபுல்லா போட்டு இதெல்லாம் கரெக்டா போய் நீங்க சொல்லிருக்க வேண்டியதானே, ஏன் அதை மட்டும் சொல்லி விட்டுட்டீங்க? அப்ப என்ன சொல்றீங்கன்னா, அவர் எப்படி உட்காந்து இருப்பாராம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அந்த ஆசிரியர் கேள்வி கேட்கிறாரு, இவர் எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க அப்படின்றீங்க. நான் கேக்குறேன், அது வரைக்கும் அவர் கீழே நடந்து இருந்தாரா இல்ல கீழே உட்காந்து இருந்தாரா? ஆசிரியர் கேள்வி கேட்டதும் எழுந்து சேர்ல உட்காந்து தன்னாட்டா உட்காந்து பதில் சொல்றதுக்கு நீங்க அந்த மாதிரி எதுக்காக மக்கள் மனசுல நீங்க உளவியலை கிரியேட் பண்ணீங்க? எல்லாரும் அதான் சொல்றீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மனசுல உளவியலை இந்த மாதிரி பண்றாங்க, உளவியல் இந்த மாதிரி பண்றாங்க. என்ன உளவியல்? நான் கேக்குறேன், பாவம் புண்ணியத்தை பத்தி எல்லாரும் தான் பேசுறாங்க. எல்லா தமிழ் படத்துலயும் தான் வந்துருக்குது. எல்லாரும் வீட்டுல தான் பேசுறாங்க. போன ஜென்மத்துல அவன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, இந்த ஜென்மத்துல இப்படி பிறந்துக்கிறான், இப்படி நடந்துக்கிறான், இந்த ஜென்மத்துல ரொம்ப ஆளாதுறான், அந்த ஜென்மத்துல நீ என்ன எப்படி அனுபவிக்க போறேன்னு தெரியாதுறான்னு படத்துலயும் சொல்லியிருக்காங்க. வீட்டுல இருக்கிற ஆயா, தாத்தா, அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட்ஸ், சொந்தங்கள் எல்லாரும் தான் சொல்லிக்கிறாங்க. மகாவிஷ்ணு தான் சொல்றான்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இதுல என்ன கதை? இது இந்த பாவம் எல்லாருக்கும் தான் நான் சொல்றேன். எல்லாருமே சொல்றீங்க, எல்லாரும் தான் சொல்றாங்க. அப்புறம் மிஸ்டர் ஜேக் என்ன பண்றாருன்னா, அந்த விஷயம் புனிதம், இந்த சொன்னார் மிஸ்டர் ஜேகே. அதாவது பெண்களை புனிதமாக்கி கற்பழிச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. தப்பா வாய் கொஞ்சம் வளருது, நான் ஒத்துக்கிறேன். எதுக்காக பெண்களை புனிதமா பார்க்கறதாதான் கற்பழிக்கிறாங்களா? ஏன் மிஸ்டர் ஜேகே, நான் உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். மிஸ்டர் ஜேகேண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? எது கேட்டாலும் சயின்டிஸ்ட் சொன்னாரா, டாக்டர் சொன்னாரா சொல்லி கேக்குறீங்க. ஒரு சில டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, மாஸ்டர்பேட் பண்ணு தப்பு இல்லைன்றாங்க. மாஸ்டர்பேட் எதை பார்த்து பண்ணுவான்? செடி கொடியா பார்த்து பண்ணுவானா, இல்ல வானத்தை பார்த்து பண்ணுவானா, இல்ல பூமியை பார்த்து பண்ணுவானா? தப்பான படத்தை பார்த்தான் பண்ணுவான், தப்பான கதைகளை பச்சுதான் பண்ணுவான். அப்படி தப்பான படத்தை தப்பான கதைகளை பெண்களை எப்படி காட்டுவாங்க? அங்க போய் புனிதமா காட்டுறாங்க. அங்க அது பெண்களை ஃபுல் அண்ட் ஃபுல்லா காமத்துக்காக தானே காட்டுறாங்க. அதை பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? ஒரு கட்டத்துல அதை போயிட்டு செஞ்சு பார்க்கணுன்றதாக இன்னொரு பொண்ணு மேல கை வைக்கிறான். பெண்களை புனிதமா நாங்க எங்க வச்சு பாக்குறோம்? எல்லாருமே கோவில வச்சு பாக்குறாங்க. கோவில் இருக்கிற பெண்களை பார்த்துதான், புனிதமா இருக்கிற பெண்களை பார்த்துதான் கற்பழிக்கிறாங்களா? இல்ல கோவில் இருக்கிற பெண்களை பார்த்துதான் நான் மாஸ்டர்பேட் பண்றேன், அதை பார்த்து புனிதமா இருக்கிற பெண்களை பார்த்தா நான் இனிமே தப்பான தேவையா சொல்றானா? அந்த மாதிரி சொன்னா அவன் சைக்கோவா தான் இருப்பான். நார்மல் மனுஷனா இருக்க மாட்டான், சைக்கோவா தான் இருப்பான். இருந்தானுங்க அதான் செய்தி எல்லாம் காமிச்சாங்க, சைக்கோ தான் அவனுங்களாம். உடனே நீங்க எப்படி சொல்லீங்க, பெண்களை புனிதமாக்கப்படுறதால கற்பழிக்கிறாங்க எப்படி சொல்லுவீங்க? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தப்பா எடுத்துக்காதீங்க, எந்த விஷயம் ஆராய்ந்து பார்த்து சொல்லணும்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. நீங்க எப்படி பண்றீங்க? மகாவிஷ்ணுவை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா அவர் இந்த ஃபுல் வீடியோ காமிச்சுதான் நீங்க பேசிருக்கணும். அவர் மத்த வீடியோல இருக்க கட் பண்ணி போட்டு பேச தெரிஞ்ச உங்களுக்கு அந்த வீடியோ உங்களால ஃபுல்லா காமிச்சு பேச முடியல. இன்னொரு எல்லாம் சொல்றீங்க, இந்த மாதிரி குண்டலினி யோகா பண்றது, அப்புறம் உட்சுவாசம், இதெல்லாம் ஒரு டாக்டர் சொன்னாரா அப்படின்னு சொல்லி நீங்களே தான் கேக்குறீங்க. அதெல்லாம் டாக்டர் சொன்னாரு சொல்லி அவர் சொன்னாரா? சயின்டிஸ்ட் சொன்னா சொல்லிட்டு அவர் சொன்னாரா? அவரு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆன்மீகத்தை பத்தி பேசுறாரு. ஆன்மீகத்தை எதை வச்சு அவர் பேசுறாரு? சித்தர்கள் ஆன்மீகத்தை பத்தி நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க, இருந்திருக்கு, அதை பார்த்து அவர் சொல்றாரு. நீங்க எப்படி சயின்டிஸ்ட் எழுதின புக்கை பத்தி சொல்றீங்க, அதே மாதிரி அவர் அதை பத்தி சொல்றாரு. நீங்க போய் எல்லா சூடோசைஸ் நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது சயின்ஸ்ல சொல்லிட்டு போங்க, அது சூடோசைஸ் நீங்க எப்படி சொல்லுவீங்க?
உங்க சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா சயின்ஸை பத்தி பேசுறீங்கன்னா சயின்ஸை பத்தி மட்டும் பேசுங்க. ஆன்மீகத்தை வந்து சயின்ஸ் கூட கம்பேர் பண்ணி பேசாதே, அது உங்களால முடியாது. உங்களால உலகத்துல யாராலுமே முடியாது. ஆன்மீகத்தை வந்து சயின்ஸ் கூட கம்பேர் பண்ணி பேசவே முடியாது. ஏன்னா அது வேற இது வேற. அப்ப என்ன சொல்றீங்க, காஸ்மிக் இதெல்லாம் வருது, காஸ்மிக் எனர்ஜியை பத்திலாம் அவர் பேசுறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு 300 மீட்டர் மேல போய் நின்று பாருங்க. நீங்க அதை நம்ம கும்பிடக்கூடிய சூரியன் வர யூவி ரேஸ் உங்களை எந்த அளவுக்கு ஆக்கும் நான் சொல்றேன். நான் கேக்குறேன், அவர் எடுத்தோடனே போய் நிக்க சொல்றாரு. நான் கேக்குறேன், எடுத்தோடனே போய் நிக்க சொல்றாரு இல்ல நீங்க எடுத்தோடனே போய் நிக்க சொல்றீங்களா? எதுவா இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், 6 அடி இருக்க மனுஷன் 12 அடி இருக்க தண்ணி தொட்டிக்குள்ள குதிக்கணும் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா நீச்சல் பயிற்சி பண்ணியே ஆகணும். அப்பதான் அவனால பிழைக்க முடியும். அப்படி இல்லையா, அவன் 10 நிமிஷம் குதிக்க போறானா இல்ல 5 நிமிஷம் பூச்சி உள்ள இருக்க போறானா, அந்த அளவுக்கு அவன் மூச்சை கட்டுப்படுத்துற பயிற்சி பண்ணிருக்கணும். அப்பதான் அவனால அங்க அவனால இருக்க முடியும். அப்படி இல்லையா, அந்த ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு குதிக்கணும். அப்பதான் அவனால அங்க பிழைக்க முடியும். இது எதுவுமே இல்லைன்னா அவன் செத்துருவான். பயிற்சின்னு ஒண்ணு வேணும். அது இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. நீங்க சொன்ன மாதிரி மேல போய் யாராவது நிப்பாங்க, பயிற்சி செஞ்சா போய் நிப்பாங்க, நிக்கவும் முடியும். அப்ப என்ன சொன்னீங்க, விந்து பேஸ்ட் அந்த மாதிரி விந்து கட்டுப்பாட்டை பத்தி நீங்க சொன்னீங்க. அவரு அதை சொல்லிக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொன்னாரு, சாதாரண விஷயம் கிடையாது, 12 வருஷம் பயிற்சி வேணும் அவர் சொல்றாரு. அது நல்லா காது குத்து கேளுங்க. அது அவரு சொல்லல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவரு மட்டும்தான் சொல்லிக்கிறாலாம் கிடையாது. எதையுமே காதை கூத்து கேட்காம எதுவுமே ஒழுங்கா பார்க்காம உங்களுக்கு கண்டென்ட் வேணும், ஆன்மீகத்தை ரொம்ப கேவலமாக்குன்றதுக்காக நீங்க எதுவுமே பேசாதீங்கண்ணா. இது நான் எல்லாருக்கும் தான் சொல்றேன். அவர் பேசுனது தப்புன்னு அந்த ஆன்மீக வழியில போற யாராவது சொல்லியிருப்பாங்களா? யாராவது வீடியோ போட்டுருக்காங்களா? இதோ அந்த இவர்கிட்ட கேக்குறேன், மிஸ்டர் ஜி கிட்ட கூட கேக்குறேன். ஆன்மீகத்துல ஒண்ணுதான் தியானம். நீங்க சொல்றாரு, மருத்துவர் சொன்னாரா, சயின்டிஸ்ட் சொன்னாரா, அவங்களாம் தியானம் பண்ணாம இருந்திருப்பாங்க பாதி பேர். நான் கேக்குறேன், காலையில இருந்து மெடிடேஷன் பண்ணாம இருந்திருப்பாங்க. எல்லாரும் பண்ணிருப்பாங்க, இன்னைக்கும் பண்றாங்க. அப்புறம் ஒரு சில முட்டாலாம் சொல்லியிருந்தது, மந்திரம் போட்டு பறந்துட போறாரு, மந்திரம் போட்டு இது பண்ற போறாரு. அவரை வந்து கேவலப்பத்தீங்களா இல்ல ஆன்மீகத்தை கேவலப்பத்தி எனக்கு தெரியல. எனக்கு மந்திரம் ஒண்ணு இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. அது பயிற்சி பண்ற விதத்துலதான் அதுதான் உண்மையா பொய்யான்னு அது பண்றவங்களுக்கு தான் தெரியும். ஆனா சாதாரண எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். எவ்வளவுதான் நல்லா படிக்கிற ஒரு பையனா இருந்தாலும் அவன் கிட்ட ஒரு புக்கை கொடுத்து ஒரு பேரா கொடுத்து படிக்க சொன்னா அவன் படிச்சிருவான். ஆனா படிச்ச அடுத்த செகண்டே அந்த புக்கை மறைச்சு வச்சுன்னு நீ படிச்சது எல்லாம் ஒண்ணு விடாம சொல்லலாம் அவனால சொல்ல முடியாது. எவ்வளவு நல்லா படிக்கிற பையனாலும் சொல்ல முடியாது. அவங்க கிட்ட மறுபடியும் அந்த புக்கை கொடுத்து 10 வாட்டி படிக்க சொன்னா அவன் அந்த பேராவை 10 படிச்சானா கண்டிப்பா 11 வாட்டி அந்த கான்செப்ட் நம்ம கிட்ட சொல்லுவான், புக்கை மறைச்சு வச்சுன்னு. இல்ல எனக்கு ஃபுல்லா எனக்கு லைன் பை லைன் வேணும்னா அதே புக்கை அவன் 100 வாட்டி படிச்சானா லைன் பை லைன் கரெக்டா அவன் சொல்லிடுவான். அதே புக்கை அவன் 1000 வாட்டி படிச்சானா அந்த பேரா எந்த பேஜ்ல எத்தனாவது பேரமோ அவன் சொல்லுவான். அதே மாதிரிதான் மந்திரம் சொல்ற விதமும் ஒண்ணு இருக்கு, சொல்லக்கூடிய எண்ணிக்கை விதமும் ஒண்ணு இருக்கு, நிறைய விதங்கள் இருக்கு. ஆன்மீக வழியில போனா அது ஆன்மீக வழியில, அது எத்தனை சயின்ஸு கூட வச்சு பேசாதீங்க மிஸ்டர் ஜெகனா. மகாவிஷ்ணு பேசினது, அவர் பேசின வார்த்தைகள் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதை வச்சு, அதாவது அதுக்கு பேர் கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, பாவம் புண்ணியம்னு சொல்லுவாங்க. நீ போன ஜென்மத்துல பண்ண பாவம் புண்ணியம்னுவாங்க, நீ போன ஜென்மத்துல பண்ண நல்லது கெட்டதுன்னு. அதுக்கு பேர் தான் கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொல்லக்கூடிய வார்த்தைகளும் சொல்லக்கூடிய விதங்களும் ஒண்ணு இருக்கு. அது அவங்க முழுசா அவர் சொல்லியும் முடிக்கல. அதுக்குள்ளேயே அது அந்த ஆன்மீகத்தை கொண்டு வந்து விவரமாக்கிட்டீங்க. எல்லாருக்கும் அவர் பேசின விதம் தப்புனா பேசின விதம் தப்புன்னு பேசுங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா அவர் பேசுனது தப்புன்னு சொல்லி ஆன்மீகத்தை எல்லாம் தப்பா பேசாதீங்க, அது தப்பான ஒரு விஷயம் தான். எப்படி மிஸ்டர் ஜிகே வந்து சயின்டிஸ்ட் எழுதின புக்கெல்லாம் வச்சு அவங்க பண்ண ஆராய்ச்சி எல்லாம் வச்சு இது சயின்ஸ்ல வரக்கூடிய விஷயம் தான், இது சயின்ஸ் இல்லாத விஷயம் எப்படி சொல்றாரோ, அதே மாதிரிதான் ஆன்மீக வழியில போறவங்க எல்லாருமே சித்தர்கள் கொடுக்கக்கூடிய புக்கை வச்சு அவங்க பண்ண விதத்தை வச்சுதான் அவங்க சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. எப்படி இன்னைய காலகட்டத்துக்கு நான் சொல்றேன், இன்னைய காலகட்டத்துக்கு ஒரு சமூகம் ஜாதியை பத்தி பேசினா அதுக்கு பேர் புரட்சி. மத்த எந்த சமூகம் அதை ஜாதியை பத்தி பேசினாலும் அதுக்கு பேர் ஜாதி வெறி. அதே மாதிரிதான் இதையும் கொண்டு வராங்க. நீங்க வருங்காலத்துல கடவுளை பத்தி பேசினா நீ வந்து பிற்போக்குவாதி, நீ கடவுளே இல்லைன்னு சொல்லி பேசுனா நீ தானே முற்போக்குவாதி, நீ வாடா அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டு போவாங்க. மூட நம்பிக்கையை பத்தி நான் தப்பு சொல்லல, ஆனா இருக்கிறது எல்லாமே மூட நம்பிக்கைன்னு சொல்றீங்க பத்திலா, அதுதான் மிக 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 தப்பான விஷயம். ஆன்மீகத்தை பத்தி தப்பா பேசாதீங்க. அது அவர் பேசுற விதத்தை வேணா தப்புன்னு சொல்லுங்க, அது நான் தான் சொல்லுவேன் பேசுற விதம் தப்பு தான். ஆனா அவரை தப்பா காட்டுறதுக்கு ஆன்மீக தப்பா பேசுன்னு இருக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. பாய்.